வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சம்பா கோதுமை ரவையில் வந்து எப்படி உப்புமா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு அரை கப்பு வந்து சம்பா கோதுமை ரவை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து 1 கப்பு தண்ணி விட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தாளிச்சிட்டேன். அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிட்டு நம்ம வந்து கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். இது வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எண்ணெயில் லைட்டாக பரட்டிடுங்க. நான் வந்து இந்த பக்கம் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் சேர்த்துட்டேன், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ பாருங்க மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுட்டுருக்கேன். அதுவும் கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அரை கப்பு ரவைக்கு வந்து 1 கப்பு தண்ணி விடலாம், இல்லை 1.25 கப்பு தண்ணி விடலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட வச்சுருந்தாலும் தப்பு கிடையாது. ரெடியாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க, வேணும்னா விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு விட்டுருக்கேன். அப்படியே மூடி வச்சுருங்க, வெந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு வேக வச்சோமா, நல்லா வந்து வெந்துடுத்து பார்த்தீங்களா. இதை வந்து ஓப்பனில் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுடைய கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆகிடுது. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து இதுக்கு வந்து நாங்கள் சக்கரை தொட்டுப்போம். நீங்கள் வந்து சாம்பாரோ இல்லை சட்னியோ இல்லை ஊறுகாயோ எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஏன்னா எங்களுக்கு சக்கரை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் தொட்டுண்டே சாப்பிட்ருவோம். இதில் வந்து தேங்காய் போட்டும் பண்ணலாம். அதை இன்னொரு வாட்டி நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய கோதுமை ரவை, அதாவது சம்பா கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம்.